இப்போ எல்லாரும் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. சொகுசு வாழ்க்கைக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட அடிமையானதாக தான் அர்த்தம். இது பாருங்கள், விவசாய குடும்பத்தில் அந்த காலத்தில் படிக்க போனால் எழுத படிக்க தெரிஞ்சால் போகிறோம்பாங்க. எழுத படிக்க தெரிஞ்சால் ஆரம்ப கல்வி 3வது 4வது படித்தாலே அவங்கள வந்து படிப்பு போதும்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்க்க சொல்லிவிடுவாங்க. மாட்டை பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும், வயலுக்கு போனியா வந்தியா இதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க வந்து விவசாயம் தாத்தா பாட்டியோட அப்பா அம்மாவோட கூட்டு குடும்பமாக குடும்பத்தில் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாழ்க்கை வாழ்ந்த வரைக்கும் பஞ்சமும் இருக்காது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. ரொம்ப அழகான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமாக படிக்கணும், ஐடி கம்பெனிக்கு போகணும், அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், குடும்பத்தை பிரிஞ்சிடணும், அப்பா அம்மாவை பிரிஞ்சிடணும், தாத்தா பாட்டியை பிரிஞ்சிடணும், மொத்தமாக பிரிஞ்சிடணும். அந்த அப்பா அம்மா இவங்க போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகும்போது, குழந்தைங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகும்போது அம்மா அப்பா அனாதைகளாக போயிடுறாங்க. இதில் 2 பேர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை. அப்பாவிலேயே அம்மாவிலேயே யாரோ ஒருத்தர் மைனஸ் ஆகிட்டா அந்த வாழ்க்கை வந்து நரகவாதனையாக மாறிடுது. இது போன்ற வாழ்க்கை ரொம்ப அதிகமாக இப்போ தமிழ்நாட்டில் பரவிக்கிட்டே வருது, அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனதும் தாய் தந்தையர் இங்கே அனாதைகளாக மாறிடுறாங்க. நிலம் சொத்து இருந்தாலும் அனாதைகளாக மாறிடுறாங்க.